ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து வரலட்சுமி பூஜைக்காக அம்மன் அழைப்பு வரைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வந்து என்னென்ன மாதிரியான பூஜை பண்ணோம், என்ன வந்து நான் செஞ்சு அம்மனுக்கு படைச்சேன் எல்லாமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாசலில் வந்து கோலம் எப்படி இருக்குது, உருளி வந்து அன்றைக்கி வந்து வச்சுருந்தேன். பரவாயில்ல, கிருத்திக்கு இன்றைக்கி வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உருளி வந்து வச்சாச்சு. பூஜா யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அலங்கரிச்சிருந்தோம். போன வீடியோவில் வந்து பார்த்தப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் எதுவுமே அடுக்கலை, வெத்தலை பாக்கு அது மட்டும் வச்சுட்டு புடவை ப்ளவுஸ் மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ ஃப்ரைடே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழங்கள்லாம் அடுக்கிட்டு ஒரு 5 வகையான பழங்கள்லாம் வந்து அடுக்கிட்டு காலையில் வந்து சுண்டல் வச்சு படைச்சிட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு. ஈவினிங் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், லெமன் ரைஸ், அப்புறமா கொஞ்சம் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், காலையில் செஞ்சுருந்தோம் இல்லையா சுண்டல் சாமிக்கிட்ட இருந்தது, அதுவும் வந்து அதிலே வச்சுட்டேன் இலையிலேயே. அப்புறம் ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா பால், 7 வகை வந்து சாதம் வந்து அதாவது 7 வகை பிரசாதம் வந்து செஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்குறதுக்கு வந்து தாம்பூலம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெத்தலை பாக்கு, பழம், அப்புறமா வந்து மஞ்சள் குங்குமம், கயிறு, அதுலேயே வந்து மஞ்சள் கிழங்கும் இருக்கும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூ, ப்ளவுஸ் பிட்டு, வளையல், அப்புறம் வந்து மருதாணி கோன் வந்து வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எல்லாமே வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து வெத்தலை பாக்கு, பழம், ஒரு மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, கிழங்கு இது கொடுத்தீங்கனாலே வந்து பூ இது கொடுத்தீங்கனாலே வந்து ரொம்பவே போதுமானது தான். வளையல், ப்ளவுஸு, மருதாணி எல்லாம் வந்து நம்ம இஷ்டப்படுறவங்க வந்து கொடுக்கலாம். இந்த பிளேட்டோடு வந்து நான் கொடுத்துருவேன். லாஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம். மஞ்சள் கயிறு, நோம்பு கயிறு வந்து கையில் கட்டுவோம் இல்லையா, அது வந்து இப்போ நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க, அதாவது ஃபாஸ்டிங் இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கையில் கட்டிட்டு செய்யலாம். இல்லை நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறமா எல்லாம் வச்சு படைச்சதுக்கப்புறமா அந்த தாம்பூலமும் வந்து நம்ம அங்கே வைக்கணும். வச்சு படைச்சிட்டு தான் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம் நாங்கள். முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன, ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிஷ்காவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்ததே அவங்க தான். அதனால் எனக்கு வந்து மகாலட்சுமியே வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில். ஸோ கரெக்டாக சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அவளோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து வந்துட்டாங்க. நம்ம பூஜை ரூமில் இருக்க சாமிங்களுக்கும் வந்து தீபம் வந்து காட்டிட்டு, அதாவது தீபாராதனை வந்து காட்டிட்டு, அதுக்கப்புறமா வெளியும் வந்து பார்த்திங்கன்னா துளசி இருக்குது. ஸோ துளசி மாடத்துக்கும் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை வகை பிரசாதம் தான் வந்து செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பிரசாதம் கூட செஞ்சு வச்சு சாமிக்கு படைக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் அது. உங்களுக்கு வந்து நல்லா தாராளமாக நிறைய பிரசாதம் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நிறையவும் செய்யலாம். இல்லை நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சாலே போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒன்றே ஒன்று செய்யலாம். அண்ட் ப்ரீவியஸ் விலாகில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் இல்லையா, ஸோ அதனால் அவங்க சொன்ன உடனே வந்து நான் மஞ்சள் பிள்ளையாரும் வந்து பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா தேங்காய் உடைச்சாச்சு. இப்போ என்னோடய மாமியாரும் வந்து அந்த தீபாராதனை காட்டிட்டாங்க. தனிஷ்காவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து கரெக்டாக சாமி கும்பிட்ற டைமில் வந்ததால் அவங்களும் வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்சதையும் பூவும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சாமிக்கு இந்த மாதிரி போடணும். ஸோ வந்தவங்களை வந்து வந்த குட்டி பசங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா, அதனால் வந்து நானே சொல்லி கொடுத்தேன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்து போட சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் வந்து நம்மளுமே பண்ணலாம். தனிஷ்காவும் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கா. தனிஷ்கா பண்ணதுக்கப்புறமா நானும் பண்ணேன், ஸ்ரீகிருத்திக்கையும் பண்ண வச்சேன். ஹஸ்பண்ட், மாமியார் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்து யாரெல்லாம் தாம்பூலம் வாங்க வராங்களோ அவங்க எல்லாருமே வந்து அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணலாம். ப்ரீவியஸ் விலாகில் சொல்ல மறந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேர்ஸ்டே வந்து நம்ம அம்மன் அழைப்பு பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ நான் வந்து வெட்னஸ்டேவே வந்து முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த பூ வந்து வாங்கி வச்சுட்டேன். அதாவது மல்லி கூட வந்து நல்லா டைட்டாக கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ரைடே வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழம் வந்து 150 ரூபா கிட்ட வந்து சொன்னாங்க. தேர்ஸ்டே வந்து 100 ருபீஸ் கிட்ட சொன்னாங்க. ஸோ நம்ம வெட்னஸ்டே வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழம் 50 ரூபா கிட்ட தான் வந்திருந்தது. ஸோ அதுவும் வந்து ஒரு டிப் வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க வந்திருந்த குட்டி பசங்களுக்குலாம் வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டோம். அதான் அந்த 5 வகையான 7 வகையான ஐட்டம் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் எல்லாமே வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தாம்பூலமும் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். குட்டி பசங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ பக்கத்து வீட்டில் இருந்தும் வந்து கூப்பிட்டுருந்தேன் ஒருத்தங்கள. அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரசாதமும் கொடுத்து முடிச்சுட்டு ஃபுல்லாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து அந்த ஆரத்தி வந்து நம்ம எடுக்கணும், திருஷ்டி கழிக்கணும்
வைக்கிற மாதிரி. அம்மன் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாரும் வந்து போனதால அந்த ஒரு கண்ணு பட்டிருக்கும். ஸோ, அதனால அதுக்கு வந்து திருஷ்டி எடுத்து முடிச்சுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ, அவங்களுக்கு வந்து ஊதுவத்திகள்லாம் காட்டிட்டு, விளக்கு ஏத்தி முடிச்சுட்டு, அப்புறமா அன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பிரசாதம் வந்து செஞ்சிருந்தேன். கேசரி வந்து செஞ்சிருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த கிளிப் ஏதோ ஊதுவத்தி காட்டிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கேசரி வந்து செஞ்சு முடிச்சத வந்து தீபார்த்தனை சாமிக்கிட்ட வச்சு தீபார்த்தனை காட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, பூஜா யூனிட்டுக்கும் காட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஆர்த்தி எடுப்போம் இல்லையா? ஆர்த்தி எடுத்து அவ்வளோதான் லாஸ்ட்டா இந்த ஆர்த்தி தான் லாஸ்ட்டு நமக்கு. ஸோ, இதுக்கப்புறமா வந்து நம்ம ஆர்த்தி எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து அம்மனை வந்து நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரைடேவும் பண்ணணும், சாட்டர்டேவும் வந்து பண்ணுற மாரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வந்து போனதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து செஞ்சே ஆகணும். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டேன். எந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி நம்ம மேலே எடுத்து வைக்க போகிறோமோ அதெல்லாம் வந்து எடுத்தாச்சு. கலசம் எல்லாமே வந்து பிரிச்சுட்டேன் நானு. இப்போ இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனை வந்து கீழே அரிசியில போட்டு உட்கார வச்சோம் இல்லையா? அந்த அரிசியை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். என்னைக்காவது வந்து நம்ம சாமிக்கு படைக்கிறப்போ, இல்லை நான்வெஜ் செய்யாத அன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா அது பச்சரிசி. இல்லை நீங்கள் சாதத்துலேயும் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுனாலும் நான்வெஜ் செய்யாத அன்னைக்கு நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அம்மன் மேலே இருந்த மாலை வந்து ரொம்ப அழகாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதனால் அதை வந்து பூஜை ரூமில் வந்து அப்படியே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் இருக்குது இல்லையா? அந்த கலசமில் வச்ச தேங்காய் அதுதான் வந்து நமக்கு அம்மன். ஸோ இதை வந்து நம்ம 3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம்மில் வந்து நம்ம போட்டு வைக்கணும். நான் வந்து சாட்டர்டே போட்டேன். அப் டு மண்டே வரைக்கும் நம்ம போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தேங்காய் உடச்சி நம்ம ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட் மட்டும்தான் செய்கிற மாதிரி இருக்கணும். காரத்துலலாம் வந்து எதுவும் டெய்லி வேறு நான்வெஜ்லலாம் வந்து எதுவும் போடக்கூடாது. சாரி, டெய்லி செய்கிற சாப்பாடுலலாம் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த அம்மனோட அந்த டால், அம்மனுக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு கவரில் போட்டு அம்மனோட மாங்கல்யம் எல்லாம் வந்து போட்டு அது செட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன். அந்த கவர்லேயே வந்து போட்டு பேக் பண்ணி வைக்க போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, அம்மனுக்கு வைக்கிற அந்த கிரீடம், ஸ்டாண்டு எல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டு அதையும் கட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த பூஜை சாமான் இந்த ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் பேக் பண்ணி மேலே எடுத்து வச்சுருவேன். தோரணம் எல்லாமே. நெக்ஸ்ட் டைம் செய்கிறப்போ அந்த ஒரு பாக்ஸை வந்து நம்ம இறக்கணும் அப்படின்னா எல்லா ஐட்டமுமே வந்து கிடச்சிரும். இந்த தீர்த்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடு ஃபுல்லாக வந்து தெளிக்கணும். தெளிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து ஏதாவது செடிக்கோ இல்லை ஏதாவது கால்படாத இடத்துல வந்து நீங்கள் ஊற்றிடலாம். பூஜைக்கான ப்ரிப்பரேஷன்லேருந்து அம்மன் அழைப்பு, பூஜை பண்ணுறது, அப்புறமா எல்லாமே எடுத்து பேக் பண்ணுற வரைக்கும் உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பண்ணாமல் இருந்தால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.